சரி, இப்ப இன்னைக்கு வந்து நம்ப இது பார்க்க போறோம். அதாவது சிடபிள்யூசி எபிசோட் 13. ஸோ போட்டுட்டு வந்துட்டியா? ஆமா டொமேட்டோ வந்தாச்சு. மனசாட்சி சேனலுக்கு மனசாட்சியோட பேச வந்திருக்கியா டொமேட்டோ? மனசாட்சி சேனல்ல வந்தாச்சு. பேசுறதுக்கும் வந்தாச்சு. மனசாட்சியோடயும் வந்தாச்சு. அப்ப நம்ம வந்து சிடபிள்யூ குக் எபிசோட் 13 அதோட பார்ட் 1 அதாவது இது. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான சில சில விஷயம் பத்தி பேச வந்திருக்கோம். இல்ல? ஆமா. அப்ப வந்து ஆரம்பிக்கிறியா? நீயே ஆரம்பி. வந்து எப்ப போல தான் ரக்ஷன் அவரோட இன்டர்வியூ இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவர பத்தி சொல்ல ஒண்ணுமே இல்ல. அடுத்தது வந்து குக்ஸ வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. சில நல்ல குக்ஸும், சில நல்லா இல்லாத குக்ஸும். அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யார் யாரு நல்ல குக்ஸ், யார் யார் நல்லா இல்லாத குக்ஸ்ன்னுட்டு. நம்மளும் நெறையா வீடியோல நம்ம சேனல்ல சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து டொமேட்டோ. அடுத்தது வந்து வெல்கமிங் செஃப்ன்னு சொல்லிட்டு எப்பவுமே பண்ணுவாரு ரக்ஷன். ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீதி, நேர்மை, நியாயம்னு சொல்லிட்டு யாரு நீதி, யாரு நேர்மை, யாரு நியாயம்னு நம்பவே முடியல. பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க. ஆனா பண்றதெல்லாம் அப்படி எதுவுமே இல்ல. ஆமா சிறப்பா இருக்கு. கரெக்ட்டு தான். பண்றது நீதி, நேர்மை, நியாயம். யார் யார் என்னன்னு யார் யாருக்கு தெரியுமோ, அவங்கவங்களுக்கு தெரியும்ல டொமேட்டோ. ஆமா. அதே மாரி நம்ம ஜோடியாக் சைன் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். அது போட்டுட்டும் இருக்கோம். நெறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் தட்டி பாருங்க. நீங்க நீதியா? நேர்மையா? நியாயமா? ஆமா, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆமா. இந்த மாரி பேரு வச்சுக்கிட்டு, இந்த மாரி இது பண்றத விட, பேரு வச்சுக்காம பண்றது மேல போல டொமேட்டோ. ஆமா. நம்ம அடுத்த டாபிக் என்ன போட போறோம்னு இதுல சொல்றோம். ஏன்னா இது நெறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ இதுல சொல்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத போய் பாருங்க. யாரெல்லாம் உங்கள பத்தி பின்னாடி பேசுவாங்க? எந்தெந்த பர்த்டே டேட்ல உள்ளவங்க வந்து உங்கள பத்தி பின்னாடி அதிகமா தப்பு தப்பா பேசுவாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா பாருங்க. சரி அடுத்தபடியா வந்து, நம்ம இந்த வாரம் வந்து இன்டர்நேஷனல் குக்கிங் வீக். ஆமா. இந்த வாரம் வந்து இன்டர்நேஷனல் குக்கிங் வீக்ன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கோமாளி வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோமாளிலாம் வந்து எவர்கிரீன் கெட்டப் போட்டிருந்தாங்க. பழைய பழைய படத்துலல அவங்க போட்டிருக்கிற அந்த கெட்டப் வந்து திருப்பி அது என்னது ரீகிரியேட் பண்ற மாரி. இல்ல டொமேட்டோ? ஆமா. அந்த மாரி. ஆனா எனக்கு அதுல ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த சினிமால வந்து சிவாஜியும், எம்ஜிஆரும் இவ்ளோ தான் இருக்காங்களா? மட்டும் தான் இருந்திருக்காங்களா சீனியரா? அதாவது பெரிய ஆளா? வேற யாருமே இல்லையா? அப்படின்னு கேள்வி வந்துச்சு அந்த கட்டம் பார்க்குறப்ப டொமேட்டோ. ஏன்னா நம்பளுக்கு வந்து சில பேரு வந்து தெரியும். இவங்கலாம் நடிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெமினி கணேசன் சொல்லலாம். இப்ப டிஎம் அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி தெரியிறப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஏன் அவங்களலாம் அத யூஸ் பண்ணல? ஏன் சிவாஜியே 4, 5 பேர் கெட்டா போட்டுருந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு ஆள் போட்டுருக்காங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஆவுன்னா எம்ஆர் ராதாவ எடுத்துட்டு வந்துடுறாங்க. நெறைய பேர் இருக்காங்க. நம்பியார் கூட இருக்காங்க. ஏன் அதெல்லாம் எடுக்க மாட்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. தெரியல பண்ண தெரியலையோ என்னமோ, பெர்ஃபார்ம் பண்ண தெரியலையோ என்னமோ டொமேட்டோ. இல்லாட்டி அவங்க அது ஏத்த மாரி ஒரு மியூசிக் ஏதாவது போடுறாங்க. அது காப்பிரைட் இல்லையோ இல்ல டொமேட்டோ. அந்த மாரி போல. ஏன்னா இவங்களுக்கு நோன் செட்டில் இருக்கான்னு தெரியல. அந்த மாரி இருக்கலாம்ல. அந்த மாரி இருக்கலாம். ஆனா வந்து எல்லாமே சிவாஜி காப்பிரைட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால இருக்க தான் செய்யும் ஏதாவது. ஆமா. சரி அடுத்தபடியா வந்து நம்ம சர்ஜன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவர் கன்னியாகுமரி பாஷை பேசி தானே நம்மள கேட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஸ்பீச் குடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச் வந்து கேட்க நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் அவர்கிட்ட இருந்த ஒரு அவுட்புட் அதாவது பெர்ஃபார்ம்ல. ஆமா. அந்த பராசக்தி படத்துல சிவாஜி வந்து கோர்ட்ல பேசுற மாதிரி இவரு அதே மாரி பேசியிருந்தாரு. பட் இவரோட ஸ்டைல்ல பேசியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியா என்ன டொமேட்டோ? அப்புறம் வந்து புருஷன் புருஷன்னு சொல்லிட்டு அந்த மாரி வந்து வந்தவங்கலாம் வந்து பாட்டிலாம் வந்து இந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படி புரிஞ்சுச்சுன்னா, இன்டைரக்ட்டா மாதம்பட்டி சொல்றாங்களோன்ட்டு. ஆனா வாய்ப்பில்ல. ஏன்னா மாதம்பட்டி கேஸ் ஒரு பெரிய கேஸா போயிட்டு இருக்கறனால, அவங்க இன்டைரக்ட்டா சொல்றாங்களான்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நெறைய பேர் நெனைப்பீங்க. ஆமா கம்மி தான். ஏன்னா வந்து இந்த ஷூட் வந்து எப்பயோ எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கும். ஆனா அங்க உள்ளவங்களுக்கு எப்பயோ தெரிய வந்திருக்கும்ல. ஸோ அதனால தான் நம்ம யோசிச்சோம். கரெக்ட் தான். கூட பழகுறவங்க எல்லாம் ஒண்ணா அங்க வேலை செய்றாங்க அப்படின்னு இருக்கிறப்ப, ஒரு மாரி ஆர்ட்ஸல் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்காது என்ன எப்பயோ தெரிஞ்சிருக்கும் டொமேட்டோ. நம்மளுக்கு ஒரு வியூவர்ஸ் தானே. ஆமா நம்மளுக்கு லேட்டா தெரியும். ஆமா கரெக்ட் தான். அடுத்தபடி என்ன டொமேட்டோ? அப்புறம் வந்து குரேஷி பத்தி என்னமோ சொல்லணும்னு நெனச்சோம். அது என்னன்னு தெர்ல. ஆ குரேஷி வந்து என்னமோ சொல்லியிருந்தாரே! என்னன்னு யோசிச்சு பாரு டொமேட்டோ. என்ன சொல்லியிருந்தாரு? குறைஷி அதாவது எப்ப போல வந்து அவர் பேச்சு ஒரு ஆ மாரியா இருக்கும்ல. ஓகே. குரேஷி வந்து கரெக்ட்டா சொல்லியிருப்பாரு இந்த கட்டத்துல. அதாவது தங்கதுரை வந்து பேர் வந்து இது அதாவது பிரியாரமனுக்கு. ஸோ வந்து அப்ப குரேஷி சொல்லியிருப்பாரு இந்த மாரி ஆ என்னது மோலூட்டி வந்து கடுப்பாயிருப்பாங்க. ஏன்னா நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டு மதுமிதா கூட பெர்ஃபார்ம் பண்றாருன்ட்டு. ஆமா அது கரெக்ட் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர்ன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ வந்து அவங்க ஆமா, அட்டென்ஷனுக்காக வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் அத பத்தி தான் சொல்லணும்னு நெனச்சோம். ஆமா. அப்படி இது என்ன என்ன ஜோடியாக்கா இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க, உங்க ஜோடியாக் வந்து ஜெமினி இல்ல? ஆமா. அவங்க ஜோடியாக் ஜெமினி. நீங்க ஜெமினியா இருந்தாலும் இத தான் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தபடியா என்ன டொமேட்டோ தங்கதுரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரு எப்ப போல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு? ஏன்னா அவங்கலாம் தெரிஞ்சவங்க தானே ஆல்ரெடி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம இந்த ஷோ ஃபாலோ பண்றதுனால தெரியாதா என்ன? அந்த மாரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க வந்து பாருங்க. அந்த கட்டம் தெரிய வரும். அடுத்தது என்ன டொமேட்டோ? ஆமா. அடுத்தது வந்து இதையும் சொல்றது, இத சொல்றதா இருக்குல்ல. ஆமா. ஏன்னா, அது ஏன்னு தெரியல. நம்மளும் திருப்பி இதையும் சொல்லிட்டு வந்தா, இவங்களுக்கே குடுத்து அந்த ஸ்பேஸ் குடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க ஒரு வேள?
இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றனாலயோன்ட்டு மத்தவங்களையும் அந்த ட்ரெய்னிங் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கலாமேன்னு கொஞ்சம் தோணுது தான். ஆனா அது ஏன்னு தெரியல. ஏன்னா ஷோவுக்கு நல்லா பண்றவங்க அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணா ஸ்பாயில் பண்ணாம பண்ணுவாங்களோ! அந்த மாரி ஒரு லிட்டமேட்டும். இல்ல இவங்களோட இந்த சேனல் வந்து எப்படின்னா வந்து நார்மலாவே ஒரு ஆள ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. இவங்க தான் எனக்கு வேணுன்ட்டு. ஒரு வேள நீ இப்ப நீ சொன்னா நம்மளுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம தமிழ் சினிமா மாரியோ? அந்த மாரி இல்லாட்டிமேட்டும். ஆமா. அதுதான் சொல்றேன். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்கள மட்டும் தான் காட்டுவாங்க. எதா இருந்தாலும் இது பண்ணுவாங்க. ஸோ மத்தவங்கலாம் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். ஆனா வந்து குரேஷி நல்லா பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். பெர்ஃபார்ம் வகையில பார்த்தா அவர் நல்லா பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அத தாண்டி நெறைய பேர் இங்க நல்லா பண்றவங்க இருக்காங்க. ஆனா பண்றதில்ல. ஆனா நம்ம வந்து சுனிதாவோ, இல்ல வேற யார் கோமாளி இருக்காங்க? சுனிதா, அப்புறம் சௌந்தர்யா, ராமரு. அப்புறம் வந்து இந்த மாரி ராமர்லாம் இல்ல. ராமர்லாம் நல்லா தான் பண்றாரு. அவர காட்ட தான் செய்றாங்க. ஸோ ம். அதனால சொல்றதுக்கு இல்ல. சுனிதா அண்ட் சௌந்தர்யா வந்து நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா பண்ணவும் மாட்டாங்க. ஆனா சௌந்தர்யா நல்லா பண்ணுவாங்க. பட் தெரியல யான்ட்டு. நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால போல. ம். ஸோ ஆமா. மேபி அதனால அவங்களலாம் சேர்க்க வேணாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் குடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. பண்றவங்க சர்ஜின் அந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் குடுக்கலாம்னு சொல்ல வரோம். ஆமா. இவரு நல்லா பண்ணியிருந்தனால தான் வந்து நம்ம ராமரும் சொல்லியிருந்த புகழ் சொல்லியிருந்தாங்க. ரக்ஷனும் சொல்லியிருந்தாங்க. தானே அல்டிமேட்டா ஆமா. செஃப் மெட் செஃப் அவரும் சொல்லியிருந்தாரு தான். ஆமா. ஏன்னா இவரே வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இந்த ஒரு பில்லர் இந்த ஷோவுக்கு ஒரு பில்லர் அப்படின்னு கூட ரக்ஷன் சொல்லியிருப்பாரு குரேஷி பத்தி. ஆமா உண்மைதான். ஏன்னா வந்து இந்த ஷோல எப்படியெல்லாம் வச்சு செய்யலாம். குரேஷி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குரேஷி ஒரு முட்டாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சேனல். ஆம், குரேஷி முட்டாள் ஆக்குறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு செக்ரட்டரியஸ்னால ஸோ அதுதான் சொல்ல வந்தோம். அடுத்தது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி குரேஷி அவரோட ப பர்த்டே வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு தலைவர் அவங்களோட சேமு. அந்த மாரி தான் கேரக்டர் இருக்கும். அடுத்து நம்ம போலாம். என்ன அடுத்தது வந்து புகழோட பெர்ஃபார்ம் பத்தி பார்க்க போறோம். நீ சொல்லு புகழோட பெர்ஃபார்ம் வந்து எப்படி இருந்துச்சு? புகழோட பெர்ஃபார்ம் பண்ணாம ஸ்பாயில் பண்ணிறாரு. அவருக்கு ஏன்டா தந்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு நார்மல் விஷயம். அடுத்தது என்ன டொமேட்டோ? இந்த பெர்ஃபார்ம்ல சேர்ந்தாப்ல? பெர்ஃபார்ம்ல சேர்ந்தாப்ல வந்து நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் வந்து பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியும் அவர் நல்லா பண்ணுவாருன்னு. உனக்கும் தெரியும். நீ சொன்ன மாரி பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நல்லா பண்ணுவாரு நிஜமாவேன்ட்டு. ஆனா வந்து நம்ம ஆமா. படிச்ச நீ சொல்ற முணுக்கு இதையும் நம்ம பார்க்குறப்ப, நம்ம பிபிஎஃப் மனசாட்சி வச்சு பேசுறப்ப சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் புகழ் மட்டும் இந்த ஒரு ஸ்கிட் மாரி ஒண்ணு செய்ய வச்சாங்க அப்படின்னு ஒரு தோணல் உனக்கு வந்துச்சா டொமேட்டோ? ஆமா. பார்க்குறவங்களுக்கும் வந்திருக்கும். பார்த்து அந்த மாரி வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிபிஎஃப் மனசாட்சில தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்லு டொமேட்டோ. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டோம் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக இந்த சேனல் பண்றாங்கன்ட்டு. இது நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்ச கதை இல்ல. உலகத்துக்கே தெரிஞ்ச கதை தான். ஆனா வந்து புகழ் வந்து பொறுக்கி மாரி பிஹேவ் பண்றாரு. எப்பவுமே ஷபானா, மோலூட்டி இந்த மாதிரி மோலூட்டி, கோலூட்டின்னு இந்த மாரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு ரொம்ப வந்து ஹேட்டர்ஸ் நெறஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர வந்து ஸ்கிப் பண்ண வச்சு கொஞ்சம் பேர ஏத்தி விடலாம். அப்படி பார்த்துருக்காங்கன்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஆமா நம்மளும் அக்ரி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு அவர் பெர்ஃபார்ம் நல்லா இல்ல. சும்மா வெட்டியா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வரனால, அவர் பெர்ஃபார்ம் படி நல்லா இருந்துச்சு. ஆனா நீ சொன்ன மாரி ஒரு ஸ்கிட்டுன்னு சொல்லி பண்றப்ப, அந்த எல்லாத்துக்கும் குடுத்துருக்கலாமே! அதானே டொமேட்டோ? அது இல்ல. அந்த ஸ்கிட் வந்து ஒரு எப்படி சொல்றது? அந்த ரொம்ப ஹார்ட் டச்சிங்காலாம் இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. பெர்ஃபார்ம் படி நல்லா இருந்துச்சு. பட் ஹார்ட் டச்சிங்கா அழுவுற அளவுக்கு இருந்துச்சா கேட்டா இல்லவே இல்ல. அடுத்தது அடுத்த விஷயத்துக்கு போறவங்களுக்கு, போற முன்னுக்கு செவலடிச்சு. போற முன்னுக்கு புகழ் வந்து பொறுக்கியா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்படின்னு கேள்வி தானே இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமா. ஆமாவா? இல்லையான்னு நீங்க காமெண்ட் பண்ணுங்க. பிபிஎஃப் மனசாட்சில வந்து டொமேட்டோக்கு என்ன தோணுது? தோணுதுல்ல. புகழ் என்ன பண்றாரு? நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னுக்கு பார்க்காதவங்க அந்த இது எபிசோட்லாம் போய் பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். புகழ் வந்து பொறுக்கிதான்ட்டு. ஆமா, ஸோ அவர் வந்து ஸ்கார்பியோ ஜோடியாக் சைன். யாராவது ஸ்கார்பியோ இருந்தீங்கன்னா, இல்லவே இல்ல நான் நல்லவன் நான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ அது நம்மளுக்கு பேச விருப்பம் இல்ல. ஆனாலும் உங்க மனசாட்சி கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஆமான்னு நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோதான். ஆமா. அது ஓகே. அதோட பதில் அதுதான். அடுத்தபடியா வந்து ராமர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரும் சிவாஜி கணேசன் அவரோட இதுதானே அல்டிமேட்டா ஆமா சிவாஜியோட. பண்ணியிருந்தாரு. அவரோடயும் நல்லா இருந்துச்சு. அவரு அதே மாரி தான். நல்லாவே பண்ண மாட்டான்னு இல்ல. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஷோ ஃபாலோ பண்றவங்களுக்கு. அடுத்தபடி என்ன அல்டிமேட்டா அடுத்தபடியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி செஃப் ஆஃப் த வீக் வந்து கேலக்ஸி அதாவது Samsung கேலக்ஸி Z Z7 ஃபோல்டுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த ஃபோன் வந்து குடுக்குறேன் கிஃப்ட்டான்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வாரம் வாரம் வேற குடுப்பாங்கல்ல. இதே. ஆமா. இந்த வாட்டி வந்து ஃபோன் குடுத்துருந்தாங்க. அந்த ஃபோனு தான் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதாவது குக்குக்கும் போவும், கோமாளிக்கும் போவும். 2 பேத்துக்கு மொத்தத்துல கிடைக்கும். அடுத்தபடியா வந்து அட்வான்டேஜ் பொருட்கள் வந்துருந்துச்சு. அந்த பொருட்கள் வந்து முட்டை வந்துருந்துச்சு. அந்த முட்டைய வச்சு என்ன பண்ண மட்டும் சொல்லியிருந்தாங்க. டொனாண்டோ ஆம்லெட் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. கோயில் 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 அடிச்ச முட்டை இல்ல? ஆமா அந்த மாரி. அப்புறம் அதுல வந்து இது பண்ணியிருந்தாங்க. அ அதான் அதுல வந்து பன்னி யார் ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம பேசிட்டு இருப்ப பார்க்கலாம் சொல்றோம். ஆ அடுத்தது வந்து ஒரு கொங்கு நாடு காமெடின்னு அந்த இடத்துல ஒண்ணு நடந்துச்சு. அப்ப அந்த காமெடி ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு பார்க்குறப்ப. சிரிப்புனா என்ன? பார்க்குறப்ப அவங்க பண்றது நமக்கு சிரிப்பு வரணும். மூஞ்சி சுளிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, அது சலிக்கலன்னு அர்த்தம். இப்ப எல்லாமே ஒண்ணு சொல்றாங்க. என்ன அர்த்தம் அது? கிரிஞ்சு கிரிஞ்ச். கிரிஞ்சு அந்த மாரி இருக்கு அதுன்ட்டு. அடுத்தபடியா வந்து ஒரு ஒரு 4 விஷயம் வச்சிருந்தாங்க. அதுதான் இந்த கொங்கு நாடு காமெடின்னு சொல்றப்ப, என்ன கொங்கு நாடு காமெடின்னு இருந்திருக்கும் உங்களுக்கு கேட்கிறப்ப நம்ம பிபி ஃபர்ஸ்ட்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன டொமேட்டோ?
கொங்கு தமிழ்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. இது வந்து என்னன்னு சொல்லிடுறோம் அதுக்கு முன்னுக்கு. இது வந்து சூப்பர் சிங்கர் வரப்போதா என்ன என்னமோ சொல்லியிருந்தாங்களே என்ன ஆமா. சொன்னீங்க? சூப்பர் சிங்கர்ல வரப்போற அதாவது அந்த மாரி தான் கான்டெஸ்டன்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அத எடுத்து தான் வந்து 1, 2, 3, 4 வச்சிருக்காங்க. சொல்லிடுறேன் அதையும். 2 வந்து மெட்ராஸ் தமிழ், அதாவது சென்னை தமிழ். 3 வந்து எங்கும் தமிழ். 4த் வந்து டெல்டா தமிழ்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியல. பட் அங்க பார்க்குறப்போ இதுதானான்னு கொஞ்சம் தெரிஞ்சுச்சு. ஆமா பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த 4 வகை தமிழ் வந்து பேசி காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு சும்மா சொன்னா எங்க சேனல் ஷோ தானே அதுவும். ஆமா. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ப்ரமோஷன்னு சொல்லலாமா? என்ன சொல்ல? ப்ரமோஷன் தான் சொல்லணும். ஏன்னா அத பார்க்க வைக்கிறதுக்காக சூப்பர் சிங்கர்ன்ட்டு. ஆமா. அது பார்க்க வைக்கிறதுக்காக இங்கேயும் அவங்க இது பண்ணி பண்றாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன டொமேட்டோ? வின்னர் வந்து எங்கும் தமிழ் உமேருக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல அவர் வந்து நான் நினைக்கிறேன் 20 செஞ்சு 1 கேன்சல் ஆகி 19 அவர் எடுத்திருந்தாரு. ஆமா. அவரு ஜெயிச்சிருந்தாரு. அந்த அவரு அதான் சொன்ன மாரி 4 4 தமிழ் இல்ல. கொங்கு மெட்ராஸ் அது வந்து டீம் பிரிச்சிருந்தாங்க. அதுல பிரிக்கிறப்ப வந்து உமையர் வந்து அவரு எங்கேயும் தமிழ் அந்த ஒரு டீம்ல இருந்தாரு. அந்த டீம்லேருந்து உமையரும் இன்னொருத்தவங்க யாருன்னு தெரியல. அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா உமேர் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட முடிஞ்சுச்சு. ஸோ பார்ட் 2 நம்ம பார்க்க போறோம். பார்ட் 2ல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இன்டர்நேஷனல் குயிசின் சேலஞ்சுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமா. நீ சொல்றது சரிதான். அதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம பிபிஎஃப் மனசாட்சிய வந்து ஆ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அ குக் வித் கோமாளிக்காக மட்டும் இல்ல, ஜோடியாக் சைன் உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்டீங்கன்னா, அது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆமா. நான் ஏன் அதோட எக்ஸாம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ கேள்வி வந்துச்சுன்னா, ஒரு வேளை சொல்றது கோவம் வந்துச்சுன்னா, இங்க நம்மளோட அ சிஸ்டம்னு சொல்லலாம். அது என்ன கல்ச்சர்ன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு அந்த ஜோடியாக் சைன்னு ஒரு மேட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆவல. இப்ப ஒரு எக்ஸாம்பிள்ல ரியலா உண்மையா பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல வந்து இத பார்த்து தான் வீடு குடுக்குறது, வீடு குடுக்குறது இந்த மாரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு இது சீரியஸா அ அந்த இடத்துல இத வந்து பார்க்குறாங்கன்னே இப்ப ஒரு உண்மைய சொல்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி ஒரு உண்மை இருக்கிற விஷயம் தான் இந்த ஜோடியாக் சைன். ஜோடியாக் சைன் கொஞ்சம் வளருது அப்படின்னு இருக்கிற விஷயம் தான். அதுக்காக தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும். லைஃப் லாங் சாவர வரைக்கும் யூஸ் ஆகும். அந்த மாரி ஒரு மேட்டர் தான். சரி அடுத்தபடி என்ன டொமேட்டோ? இல்ல அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த மாரி பார்க்குறது மட்டும் இல்ல, நீங்க வந்து பார்க்குறப்ப புரியாது தான். என்ன அப்படியா? நானா அப்படி? அப்படின்னு இருக்கும். ஒரு 2, 3, 4, 5 பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ பாருங்க. பார்த்தா ஆமா, தான் தெரியும். பார்க்கலன்னா புரியாது. ஜோசியம், ஜோசியக்காரன் அப்படிலாம் நெனச்சிராதீங்க. அதெல்லாம் ஃபுல் ஃபேக். அதெல்லாம் இது இல்ல. ஆமா. காசு பார்க்கறதுக்கு. இதுவும் அந்த மாரி தான். நான் வந்து சொல்றேன். உங்கள பத்தி நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்க. இருக்கா இல்லையான்னுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது அதான் நீங்க சொன்ன மாரி இன்டர்நேஷனல் குயிஷன் சேலஞ்ச். அதுல வந்து என்ன டொமேட்டோ? எல்லாரும் வந்து சிக்கன் வச்சு தான் கண்டிப்பா குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஆமா. எல்லாத்துக்கும் கோழி தந்துட்டாங்க. அத வச்சு தான் சமைச்சாகணுன்ட்டு. அடுத்தது இன்ட்ரன்ஸ் கரெக்ட்டா டொமேட்டோ? ஹிண்ட்ரன்ஸ் இன்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ் வந்து என்ன குடுத்துருந்தாங்க? அவங்க வந்து இந்த என்ன மாரி எல்லாரும் வந்து அதாவது குக் வந்து சமைக்கக்கூடாது. அவங்க வந்து போய் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும் அங்க போய் சமைக்கிறப்ப. பின்னாடி போயிட்டு அவங்க ஹெட்ஃபோன் போட்டு அவங்க அதுலருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். ஸோ இங்க உள்ள அந்த வந்திருந்த அந்த வயசானவங்க, அப்புறம் கோமாளிஸ் இவங்க தான் வந்து மாத்தி மாத்தி செய்யணும். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து குக் வந்து சமைப்பாங்க. ஆமா. நீ வயசானவங்க சொல்லணும்னு தான் தோணுது. அத பத்தி நம்ம சொல்லவே இல்ல போலயே. யாருன்னு வந்து பார்த்தவங்க கேட்கலாம். காமெண்ட் பண்ணுங்க. அது யான்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். யான்னு இருக்காட்டு மட்டும் சொல்ல. ஏன்னா வந்து நார்மலாவே வந்து ஒரு இடம் இருந்தாலே வந்து வயசானவங்களுக்கு தான் ஒரு பஸ்ஸா இருக்கட்டும், ஒரு காடியா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வயசானவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்து கொஞ்சம் பார்த்துப்போங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எது செஞ்சாலுமே அது வந்து இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. முக்கியமா மலேசியாலலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. நான் நெனைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிலயும் அப்படிதான் நெனைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இந்த ஷோல வந்து கூப்ட்டு வச்சு கொல்ல பார்க்குறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சிரிக்கிற விஷயம் இல்ல. இது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா. இங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸே அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. இங்க அது எப்படின்னு தெரியல. இந்தியால வந்து. அத பத்தி ஒருவேளை இந்தியால அப்படிலாம் ரூல்ஸ் இல்லையோ? யார் யார வேணா கொலை பண்ணலான்னு இருக்கோ? அதனால தான் நெறைய கேஸஸ் வரும். சரி அத பத்தி போ வேணாம். சரி அடுத்து வந்து மெயின் குக் அது ஓடிட்டு இருந்துச்சு. அதுல எதுவுமே சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாதனால பிபிஎஃப் மனசு வச்சு அத எதுவுமே எடுக்கல ஆனா, சொல்றதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த மெயின் குக்ல ஓடிட்டு இருந்தப்போ, எனக்கு அப்பதான் கண்டே பிடிச்சேன். இது சிடபிள்யூசி இல்ல அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். ம். எப்படி வந்து அடுத்தவன் பொண்டாட்டி கூட யார் போலாம்? அடுத்தவன் புருஷன் கூட யார் ஜாயின் ஆகலாம்? அப்புறம் எத்தன லவ் பண்ணலாம்? அப்படின்னு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் பாருங்க. புகழ் வந்து அ கெட்ட கொண்டேன்னு சொல்லுவாங்க. புகழ் வந்து ஷபானாவ எப்படியெல்லாம் லவ் பண்ணலாம்? அப்புறம் ஷபானா வந்து புகழ் கூட எப்படியெல்லாம் வந்து நம்ம கன்டென்ட் பண்ணலாம்? என்ன பண்ணலாம் புகழ் கூட? புருஷனுக்கு அதுக்கு பேர் கள்ளக்காதல் அந்த மாரி சொல்லலாம் அது. அப்புறம் உமேர் வந்து வயசு கணக்கு பார்க்காம எப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்ல, ஜெமினாய்னா அப்படியே வலிஞ்சு கொட்டுவாங்கன்ட்டு, அந்த மாரி 2 ஜெமினாய் இருக்காங்க. ஒண்ணு வந்து அவர் பேர் என்ன? உமேர். 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 இன்னொன்னு வந்து பிரியாரமன். ஸோ இவங்க 2 பேரும் ஜெமினாய். ஸோ வயசு வித்தியாசம் பார்க்காம எப்படியெல்லாம் வலியலாம் கட்டி பிடிச்சுக்கலாம், அந்த மாரி. அப்புறம் வந்து இப்ப வந்து இந்த 2 பேருமே எனக்கு தான்னு சொல்ற உமேரும், இந்த 2 பேரும் எனக்கு தான்னு சொல்ற புகழும் இந்த சைட் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சுனிதா ஒவ்வொரு சீசன்லயும் யாராவது ஒருத்தர் புடிச்சு தொங்கிக்கிட்டே இருப்பாங்க.
கேட்டா லவ் கன்டென்ட்ன்னுவாங்க. கேட்டா இது எல்லாமே நம்ம பார்த்தா என்டர்டெயின்மென்ட்க்கு தான் கன்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்டர்டெயின்மென்ட்டும் இல்ல, கன்டென்ட்டும் கிடையாது. இது ஒரு அசிங்கமான விஷயம். இது குக்கு வித் கோமாளின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேற மாரி ஷோ நடத்திட்டு இருக்கீங்கன்னு தான் நம்மளுக்கே இந்த கட்டத்தில புரிஞ்சுச்சு. ஆல்ரெடி தெரியும். பட் இதில நல்லா டீட்டெயிலா புரிஞ்சுச்சு. ஆமா. நீ சொன்ன மாரி நீ சொல்றப்பயே அதிலேயே பதில் வந்துருச்சு பாரு டொமேட்டோ. ஏன்னா வந்து ஆல்ரெடி இங்கேருந்து பிக் பாஸ்க்கு போய் பேரு கெடுத்துட்டு வந்த ஆளுங்க. யாரும் கெடுக்கல, சொந்தமா கெடுத்தாச்சு. அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோல வந்து அடுத்தது பிக் பாஸ்க்கு வந்தாலும் இதுதான் நடக்கும்னு இந்த ஒரு விஷயம். இங்க இது வந்து 24/7 ஓடாத ஷோ தான். ஆனா இங்கேயே இருக்குன்னு இருக்கப்ப அந்த விஷயம் இதான் ஜோடியாக்ன்னு சொல்லணும். இல்ல டொமேட்டோ ஆமா. விருகோட கேரக்டர்ன்னுட்டுல்ல. ஆமா. ஷபானா வந்து விருகோ, சுனிதா வந்து விருகோ, அன்ஷிதா வந்து விருகோ. ஸோ அன்ஷிதா விட்டுருவோம் இந்த ஷோல அவங்க இல்ல. ஆனா சுனிதா இருக்காங்க. ஸோ சுனிதா என்ன பிக் பாஸ்ல பண்ணாங்களோ, அதுதான் வந்து ஷபானா பிக் பாஸ் போனா பண்ணுவாங்க. அண்ட் சுனிதா வந்து இங்க என்ன லவ்வுன்னு பேர்ல, கன்டென்ட்னு பேர்ல என்ன பண்றாங்களோ, அதுதான் ஷபானா கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதிலேயே கொஞ்சம் புரியும். ஓகே இதுதான் அவங்க கேரக்டரா அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுதான். சரி அடுத்தபடி வந்து ஜட்ஜிங் டைம் வந்துருச்சா, அதுல ஒண்ணுமே பெருசா பேசுறதுக்கு இல்ல இன்ட்ரஸ்டிங்கா. இன்ட்ரஸ்டிங்கா எதுவுமே இல்ல. ம். ஆனா எனக்கு வந்து பார்க்குறப்ப வந்து, அ எனக்கு வந்து அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்க யாருக்கு? லக்ஷ்மி அவங்களோட பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஓ! சமையலா? பார்க்கறதுக்காக ம், ம். நல்லா இருந்துச்சு. நந்தகுமாரோட நல்லா இருந்துச்சு. உமேரோட நல்லா இருந்துச்சு. ஆமா, அ ஆனா வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து ராஜுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜெய் டிவியோட லீலைகள்னு நம்மளுக்கு தெரியும். ஆமா. ஸோ அது வந்து நம்ம சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எப்பவுமே நானும் ஒரு 3, 4 வாரமா நோட் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்ல டொமேட்டோ? செஃப் ஆஃப் த வீக் வந்து நீங்க உடனே பேச வச்சு, அப்பயே நீங்க வந்து அந்த விஷயத்த லீக் பண்ணிடுறீங்க. அதாவது வந்து பின்னாடி பேச வைக்கிறாங்கல்ல கான்டெஸ்டன்ட்லாம் குக்க. ஸோ பேச வைக்கிறப்ப அதில அவங்க சொல்லிடுறாங்க. அதிலயே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஒரு எத்தனையோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷோக்கு 20 மினிட்ஸ் ஓடுனோனே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இவங்க தான் செஃப் ஆஃப் த வீக்ன்னு. ஸோ அது வந்து பார்க்கவே கண்றாவியா இருக்கு. தயவு செஞ்சு அந்த இத தூக்கிருங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அப்ப பார்க்க இன்ட்ரெஸ்டிங் இல்லாம ஆயிருது. அடைச்சு போடலான்னு தான் தோணுது. ஆனா நம்ம பேசுறனால அது பார்க்குறதா இருக்கு. ஆமா. அதாவது என்னன்னா, நீங்க பேச வைக்கிறப்ப, அவங்க பேசுற விதம், சோகமா பேசுறாங்களா? சந்தோஷமா பேசுறாங்களா? ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறாங்கன்னா, அவங்க தான் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சோகமா பேசிட்டாங்கன்னா, இந்த வாட்டி அவங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். வாரம் வாரம் ஜெயிச்சுட்டு, இந்த வாரம் ஜெயிக்கலன்னு அர்த்தம். அந்த மாரி தான் டொமேட்டோ. அங்கேயே ரிவீல் ஆயிருது இந்த விஷயம். ஆமா. ஒரு 20 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதுக்குள்ள அது ரிவீல் ஆயிருது. அது வந்து பார்க்கறதுக்கே சலிக்கல. வேற ஏதாவது பேச வைங்க. இந்த மாரி பேசுனாங்கன்னா, அத எடிட் பண்ணி தூக்கிருங்க. ஆமா. இந்த பின்னாடி பேச வைக்கிறாங்கன்னா, அந்த பின்னாடி பேசுறது இல்ல. இந்த தனி தனியா கூப்பிட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிளிப்ஸ் காட்டுறாங்கல்ல, பேசிட்டு இன்னைக்கு வந்து நீங்க என்ன அந்த மாரி அந்த விஷயம் தான். ஆமா. அது அவ்வளோதான். அடுத்தது வந்து சொன்ன மாரி ராஜுவும், ராமரும் தான் வந்து ஃபோன் வச்சிருந்தாங்க. ஆமா. அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதெல்லாம் முடிச்சுட்டு லீடர் போர்ட்ன்னு ஒண்ணு காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப ஃபுல் ஃபேக்குன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்பயும் அது ஃபேக்கா தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்க்க கடுப்பா இருந்துச்சு. மொதல்ல இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப காமெடிய போரிங்கா தவிர்த்து இருந்துச்சு உண்மையிலே. ஆமா காமெடி கொஞ்சம் தவிர்த்து மத்த போரிங் அண்ட் கடுப்பு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். ஆமா. ஏதோ சொல்லணும்னு நெனச்சேன். சொன்னது தான் கரெக்ட் தான். ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. எதுவுமே இல்ல. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம பிபி ஃபன்சஸ்ல இதையும் சொல்லி தெரிய வைக்கணும். தெரிய வச்சாச்சு. உங்களுக்கும் என்ன தெரிஞ்சுக்குது மனசாட்சியோட மனசாட்சி எடுத்துட்டு வந்து நம்ம காமெண்ட்னு ஒண்ணு யூடியூப்ல இருக்குல்ல. அங்க வந்து கொட்டுங்க மனசாட்சியா என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கு என்ன சொல்ல இருக்க டொமேட்டோ? ஆமா சொல்ல இருக்கு. நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த மாரி வாரம் வாரம் வந்து கண்டிப்பா ஒரு கெஸ்ட்ட கூட்டிட்டு வந்துர்றாங்கன்ட்டு. ஏன்னு தெரியல. நம்ம சொல்றதும் அடுத்த வாரம் உடனே நடந்துருது. ஸோ கெஸ்ட் இல்லாம இவங்க அதாவது ஷோ நடத்த மாட்டாங்கன்னு சொன்னா, நடத்தி காட்டியிருக்காங்க. ஆனா போரிங் டூ த கார்ன்னு சொல்லணும். ஆமா. அது கெஸ்ட் வந்தாலே போரிங்கா தான் இருக்கும். ஆனா இது அதுக்கு மேல இருந்துச்சு. ஆமா கரெக்ட் தான். நம்ம வந்து இந்த விஷயம் எங்கேயோட முடிச்சுக்கலாமா டொமேட்டோ? அ தலைய முடி சுத்தி முடிச்சு இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். அடுத்த வாரத்தோட பார்க்கலாம். அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜோடியாக் சைனோட நம்ம நெறைய போட போறோம். ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். ஆ பிக் பாஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆமா. சொன்னதெல்லாம் சொல்லி வச்ச மாரி அடிக்க முடியும். கேளுங்க. உங்களுக்கும் தெரிய வரும். சரி முடிச்சுக்கலாம் டொமேட்டோ. பாய் டொமேட்டோ. பாய் பொட்டேட்டோ.